அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல மார்னிங் பார்க்கும்போது நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் டே கரெக்ஷன் நோக்கி தான் முடிஞ்சிருக்கு. பட் பெரிய அளவு கரெக்ஷன் இல்ல. ஜஸ்ட் ஒரு -5 பாயிண்ட் தான் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ நேத்து யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 130 பாயிண்ட் கிட்ட கரெக்ஷன் நோக்கி முடிஞ்சிருந்தது. ஸோ மேபி இன்னைக்கும் அத கொண்டு போகும்னு நெனச்சேன். பட் அந்த அளவுக்கு கரெக்ஷன் கொண்டு போகல. நல்ல சப்போர்ட் குடுத்துருக்காங்க ஒரு சில சைட்ல. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, 125 பாயிண்ட் பார்த்தா இன்னைக்கு கரெக்ஷன் நோக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கல. இன்னைக்கு கரெக்ஷன் நோக்கி தான் போச்சு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ கொஞ்சம் நல்ல ஒரு ரெக்கவர் குடுத்திருக்கு. 122 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆட்டோல இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜியும் இன்னைக்கு ஒரு சப்போர்ட் குடுத்துருக்காங்க. 121 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஃப்எம்சிஜியும். ஸோ இதனால தான் மார்க்கெட் கொஞ்சம் நியூட்ரலா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 190 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா, நல்ல ஒரு மூவ்மெண்ட் குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் நம்மளுக்கு வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ நல்ல லெவல்ல இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிசிஎஸ்லாம் நல்ல லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண எல்லா பங்குமே இப்போ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி வச்சிருக்க நம்பர்கள் எல்லாமே ஹோல்ட் பண்ணுங்க. அவசரப்படாம விக்காதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ உங்க ஆவரேஜ் லெவல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வராத நண்பர்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி ஃபர்தரா நல்ல லெவல் கரெக்ஷன் ஆச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ ஜென்ரலா போயிடலாம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 4205 கோடி வித்திருக்காங்க. ஸோ ஆப்போசிட் டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2986 கோடி உள்ள போட்டிருக்காங்க. இதனால தான் மார்க்கெட் இன்னைக்கு வந்து அப் அண்ட் டவுன்ல மூவ் ஆயிட்டு இருந்து இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் மார்க்கெட்ல இன்னைக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. ஸோ நியூட்ரலா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்டை. ஸோ இன்னைக்கு ஃபர்தரா என்ன நியூஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ முதலீட்டுக்காக என்ன ரீசனால எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ண காரணம் தான் மேக்ஸிமம் இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸும் பார்த்தோன்னா அவங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸும் சிலர் வந்து வித்திருப்பாங்க. ஸோ ஒரு சிலர் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு மிடில் ரேஞ்சிலே ரொம்ப மேலேயும் போகாம ரொம்ப கரெக்ஷன் ஆகாம ஒரு லெவல்லே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தரா மண்டே நாளைக்கு ஃப்ரைடே நாளைக்கு எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் க்ளோசிங் டே ஹெவியாக தான் இருக்கும். பார்க்கலாம் ஃபர்தரா நாளைக்கு மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு தேவையான சில பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள ஒரு சில பங்குகள் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸோட ஒரு சின்ன நியூஸோட உள்ள போயிடலாம். ஸோ என்ன நியூஸ்னா, ஸோ எல்லாருக்குமே ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. மார்க்கெட்ல நம்மளுக்கு சம்பாதிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்பல்சரி இருக்கு. ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே நிறைய மணி சம்பாதிக்கணும்னு நினச்சி இந்த உள்ள வந்தீங்கன்னா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். தெளிவான ஒரு அனலைஸ் நல்லா புரிஞ்சுங்க. எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சஸ்டைன் பண்ண முடியும். அவசரப்பட்டீங்கன்னா கம்பல்சரி லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மார்க்கெட்டில் நல்ல லெவல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்த லெவல் கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ யோசிச்சு முடிவெடுங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பங்கா பார்த்தா சீமென்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 3658 ரூபாய் இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம லெவல் இன்னும் வரல. வந்துச்சுன்னா கம்பல்சரி ஃபர்தராக நம்ம உள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இஎன்ஆர்ஐ நம்ம பார்த்துடலாம். சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா. ஸோ இது இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் நோக்கி போயிருக்கு. இன்னைக்கு ஒரு 2% மேலே கரெக்ஷன் ஆயிருக்கு. 3405 ரூபா. இந்த ஸ்டாக்லாம் ஒரு 2580 நான் உங்களுக்கு சொன்ன நிறைய நண்பர்கள் அவசரப்பட்டு விற்றீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ அதனால தான் சீமென்ஸ் நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன். ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல லெவல் இருக்கு. ஹோல்ட் பண்ணுங்க. கம்பல்சரி ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொன்னேன். ஒரு சில அவசரப்பட்டு விற்றீங்க. ஸோ அதனால உங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருந்திருக்கும். ஓரளவு கொஞ்சமாவது ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. பட் ஹோல்ட் பண்ணியிருந்த நண்பர்கள் எல்லாருக்குமே நல்ல ப்ராஃபிட் தான் அது. ஸோ அதனால தான் சீமென்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் தான். ஒரு சில சரிவோட முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து 2.25% கரெக்ஷன் ஆயிருக்கு. 349 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய சரிவு இல்லை. நம்மளுக்கு ஒரு 300 ரேஞ்ச் கிடைச்சது. நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கரெக்ஷன் ஆகட்டும். அந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம உள்ள போகலாம். நம்ம ஆல்மோஸ்ட் வாங்கினது ஒரு 300 ரேஞ்சுக்கு நான் வாங்கினேன். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 349 போயிட்டு இருக்கு. ஒரு ஷேருக்கு 49 ரூபா மேலே நம்ம ப்ராஃபிட்ல இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் அது வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க். ஸோ ஆல்மோஸ்ட் 169 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைச்சது. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் மேலே ஏறிடுச்சு 154. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 169. அகைன் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வெயிட் பண்ணாதான் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அவசரப்பட்டு வாங்கினீங்கன்னா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிஎஸ்சி வங்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்கும். ஸோ அதனால ஹோல்ட் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ஸோ எல்லா ஸ்டாக்கையும் ஹோல்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு செக்டர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சா நம்ம போர்ட்ஃபோலியோ நல்ல பில்ட் ஆகும். ஸோ எல்லா செக்டாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல நல்ல ஸ்டாக்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உள்ள வாங்கி வைங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 1.35% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 3564 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பங்கு நமக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது. ஒரு 3300 கிட்ட நான் வாங்கினேன். இப்போ பீக்கில் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா ஃபர்தராக நம்ம யோசிக்கலாம். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. எப்பவுமே பங்குகள் வாட்ச் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு அந்த போர்ட்ஃபோலியோ கரெக்டாக பில்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அவசரப்பட்டு எப்பவுமே வாங்க வேண்டாம். நல்ல டிப் ரேஞ்ச் நம்மளுடைய வீடியோ நோக்கமே நல்லா தெரியும். நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது கம்பல்சரி நானே கன்சிடர் லெவல் கொடுப்பேன். ஸோ ஒரு சில
ஒரு சில ரேஞ்ச் அதிகமாக போச்சுன்னா நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். பொறுமையாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது கரெக்டாக கேப்சர் பண்ணுவேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன் எப்பவுமே. ஸோ நல்ல லெவல் வரும்போது நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அதுக்குள்ள அந்த மணியை எப்படியாவது சேவ் பண்ணி உங்களுடைய லிக்விட் ஃபண்ட்லையோ அட்லீஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்ல ரேஞ்ச் வரும்போது நம்மக்கிட்ட காசு இல்லைனா வாங்கவே முடியாது. நல்ல ரேஞ்ச் வரும்போது நீங்கள் பிடிச்சாதான் போர்ட்ஃபோலியோ நல்லா பில்ட் பண்ண முடியும். ஸோ நல்லா தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டு உள்ளே போங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க். ஸோ அடுத்த கன்சிடர் லெவலில் ஃபோக்கஸ் லெவலில் இந்த பங்கை கொண்டு வந்திருக்கேன். இந்துஸ்தான் ஜிங்க் பார்த்தீங்கன்னா 522 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 1.10% கரெக்ஷனாக இருக்குது. நம்மளுக்கு ஃபோக்கஸ் லெவல் வந்துட்டு இருக்கு இந்த பங்கு. அடுத்த கட்ட சரிவு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு 518. ஸோ இதோட பிஃபோர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 487 ரூபா. 500 கீழே பிரேக் ஆச்சுன்னா கண்ண மூடி இந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ண வேண்டாம். மெட்டல் ஸ்டாக் இப்போ கரப்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாடா ஸ்டீல் சரி, இந்துஸ்தான் ஜிங்க், அப்புறம் வேதாந்தாவில் நிறைய ஸ்டீல் கம்பெனி எல்லாமே பார்த்தா கரப்ஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ கன்சர்ன் லெவலில் இந்துஸ்தான் வச்சுக்கோங்க, மிஸ் பண்ண வேண்டாம். கம்பல்சரி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா வேதாந்தா தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 1.02% கரப்ஷனாக இருக்குது. 258 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல லெவல் கரப்ஷன். ஸோ இந்த மாதிரி பங்கு கரப்ஷன் வரும்போது நம்ம வாங்கணும். அவசரப்பட்டீங்கன்னா கம்பல்சரி வாங்க முடியாது. ஸோ நல்ல ரேஞ்ச் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 258 ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ரேஞ்ச் தான் இது. நான் நேற்றும் கன்சிடர் பண்ணேன். ஸோ இன்றைக்கும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அடுத்த கன்சிடர் லெவல் வேதாந்தா கொண்டு வாங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் கிடைச்சிட்டு இருக்கு. நல்ல ரேஞ்ச் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க, மிஸ் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டாக்கையும் ஹோல்ட் பண்ணுங்க. நல்ல லெவலில் பங்கு இருக்கு. ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ரொம்ப நாளாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா உள்ள போயிட்டு வாங்க பாருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு முத்து ஃபினான்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 2996 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. 3000 கீழே பிரேக் ஆகிட்டு இருக்கு. அடுத்த சப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன். கம்பல்சரி ஒரு 2914, அதான் 2900 கீழே வந்தாலே கன்சிடர் பண்ணுங்க. நல்ல ஸ்டாக்கு மிஸ் பண்ண வேண்டாம். நான்லாம் உள்ள மார்க்கெட் வரும்போது 1400 1600 கிட்ட பார்த்த ஸ்டாக் இதெல்லாம். நல்ல ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த ஃபோக்கஸ் லெவல் பார்த்தா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் IRFC தான். ஆல்மோஸ்ட் 88 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ரேஞ்சில் இருக்கு. மினிமம் அமௌண்ட் தான், பெரிய அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். பேசிக்கான அமௌண்ட் போட்டு இந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல ரேஞ்சில் இருக்கு. ஸோ நல்ல டிப் ரேஞ்சில் இருக்கு. அதனால தான் கன்சிடர் கொண்டு வந்திருக்கேன். தாராளமாக கன்சிடர் பண்ணுவோம், கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்து ITC தான் கொண்டு வந்திருக்கேன். 279 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.98% கரப்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ரேஞ்சு தான். இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணலாம். நான் தான் ITCயை கொண்டு வந்திருக்கேன். ITC நல்ல ஒரு கம்பெனி. ஸோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. டிவிடெண்ட்லேருந்து நல்ல சப்போர்ட் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். நம்மளோட மணியை நல்ல ஒரு லெவலில் போடணும்னு நினைக்கணும், ITCயை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்லா ITCயை திருப்பி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் ITC வாங்க நினைக்குவோம், வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி பிஃபோர் பீக்கில் வாங்கியிருந்தா ஆவரேஜ் பண்ண நினைக்கும், ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் ITC இன்னைக்கு நம்ம கன்சிடர் லெவலில் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு நியூஸோட உள்ள போகலாம். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபினான்சியல் பார்த்தீங்கன்னா 156% வந்து பார்த்தா லாபத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய Q4 ரிசல்ட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தலாம். இன்னைக்கு ட்ரேடிங் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸில் ரிசல்ட் வந்தோம். 236 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த Q4 என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துடலாம். ஸோ இவங்களுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் இயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் போன டிசம்பர் பார்த்தா 901 கோடி, இந்த குவார்டர்லி பார்த்தீங்கன்னா 1019 கோடி பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் அண்ட் இயர் பார்க்கும்போது 2043 கோடி போன இயர் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் வந்து பார்த்தா நல்ல பர்ஃபார்மன்ஸ் 3513 கோடி. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1350 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. நல்ல லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல ரேஞ்ச் வரும்போது கம்பல்சரி மிஸ் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நல்ல ரேஞ்ச் ஒரு 228 கிட்டலாம் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் கன்சிடர் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ஸோ ரேஞ்ச் வரணும், வந்தால் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். அவசரப்பட்டீங்கன்னா ரேஞ்ச் கிடைக்காது, நல்ல டிப் ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்காது. பொறுமையாக வந்து வாட்ச் பண்ணால் தான் நல்ல லெவல் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா, ஸோ நியூஸோட உள்ள போயிடலாம். டெக் மஹிந்திரா 1465 கோடி வந்து பார்த்தா நிகர லாபம் இவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1510 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட Q4 ரிசல்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாம். இந்த குவார்டர்லி பார்த்தீங்கன்னா 15712 கோடி பண்ணியிருக்காங்க. பிஃபோர் குவார்டர்லி 1576 கோடி. ஸோ ஒரு 630 கோடி கிட்ட எக்ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இவங்க இயர் ஆன் இயர் செக் பண்ணிக்கலாம். ஸோ இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 4806 கோடி இருந்து 5121 கோடி, ஜஸ்ட் ஒரு 210 கோடி 250 கோடி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஐடி செக்டர் நல்ல ப்ரெஷரில் இருக்குது. அதனால தான் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை எல்லா பங்குலையுமே. இப்போ ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி நல்ல ஃபியூச்சருக்கு கம்பல்சரி நல்ல ஒரு க்ரோத் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்கோட நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ வாரக்கடன் வந்து குறைஞ்சதுனால லாபம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்கள் லாபத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரேஞ்ச்லாம் 22-23க்கு பிடிச்ச பங்கு இன்னைக்கு 45 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ரேஞ்ச் கிடைச்சிது. அப்போ நான் ஹோல்ட் பண்ணி நல்ல ரேஞ்சில் விற்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா இப்பவும் பார்த்தோன்னா பங்கு பீக்கில் இருக்குது. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும், பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட்டில் கம்பல்சரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அந்த நல்ல லெவல் வரும்போது நம்ம ஃபர்தராக யோசிச்சு கரெக்டாக கன்சிடர் பண்ணலாம். அவசரப்படினா கம்பல்சரி லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். இந்த லெவலில் இந்த பங்கை பிடிக்கக்கூடாது. இன்னும் கரப்ஷன் நோக்கி வரட்டும். ஃபர்தராக அப்புறம் நம்ம யோசிக்கலாம் கன்சிடர் பண்ணுறதை பற்றி. ஸோ அது வரையும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட்டில் பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணலாம். நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி தேவையான சில பங்குகள் கொடுத்துருக்கேன். சில அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். எதாவது கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் பாருங்கள். நாளைக்கு மேபி மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ ஃபர்தராக நம்ம நல்ல ஸ்டாக் நம்மளுக்கு கிடைச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஆதரவு கம்பல்சரி எனக்கு தேவை. ஸோ அப்போ தான் என்னோட மோட்டிவாக எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நான் பயனடையணும் இல்லையோ நீங்கள் எல்லாருமே பயனடையணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ வேலை இருந்தாலும் எப்படியாவது வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்தர் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.